ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது நயன்தாராவோட கல்யாண சீடின்னு சொல்லலாம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி வருது அப்படின்றதே யாருக்குமே தெரியாம இருந்தது. அதுக்கு சூப்பரா ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் வச்சு 2 நாளைக்கு முன்னாடி நயன்தாராவே அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒன்று வருது, எல்லாரும் ஜாலியா பாருங்க அப்படின்ட்டு. சரி, அதையும் பார்ப்போமே எப்படி இருக்கு, அவங்கள பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி வந்தாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் மலையாள படத்துல, அதுக்கப்புறம் தமிழுக்கு எப்படி வந்தாங்க, அது மூலியமா எப்படிலாம் ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்றத அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டுமே அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு அவங்க நினைச்சாங்களோ அதை மட்டுமே சொல்லி முடிச்சிருக்காங்க. கடைசியில் அது விக்கி கூட கல்யாணத்தை வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல அவங்க பல விஷயத்த இன்னும் சொல்லியிருந்தா சுவாரஸ்யமா இருக்கும் நான் நினைக்கிறேன். குறிப்பா அவங்க ஃபர்ஸ்ட் படம் ஐயா நடிச்சதுக்கு அப்புறம் சிம்பு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தான் யங் ஹீரோஸ்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்றத அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க லவ் பிரேக்கப் ஆனப்போ எல்லாருமே அவங்களதான் தப்பு சொன்னாங்கன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே தெரியும் அவங்கள தப்பு சொன்னாங்களோ இல்லையோ சிம்புவை தான் எல்லாருமே கழுவி ஊத்துனாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதையும் மறைச்சு அவங்களை சிம்பதி தேடிக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க பட வாய்ப்புகள் குறைஞ்சிருந்த நிலைமையில பில்லால அஜித் திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி முக்கியமா மத்தவங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தான் அவங்க வளர்ந்தாங்க அப்படின்றத சொல்லவும் மறந்துட்டு இருக்காங்க. அதையும் தவிர்த்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிளாட்டா போகுது. அவங்க எதுவுமே ஸ்ட்ரகிள் பண்ணி வந்த மாதிரி இதுல காட்டவே இல்லை. இது நடந்தது, இது போச்சுன்ற மாதிரி காமிச்சு முடிச்சிட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பல பேர் அவங்கள பத்தி பேசுறாங்க, அதுவும் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருந்தது. எதுவுமே ஹார்ட் ஃபில்டிங்கா பேசின மாதிரி தெரியல. இதா அவங்க தனியா அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க கிட்டே ஒரு 4 பேர்கிட்ட மைக்கை காமிச்சு ஏதோ ஒரு 4 விஷயம் கேட்டு போட்டிருந்தா கூட இன்னும் சுவாரஸ்யமா இருந்திருக்கும். ஓரளவு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் நயன்தாராவோட கல்யாண காஸ்ட் பார்க்கணுமோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.